கவனி, 9ஆம் வாய்ப்பாடு நம்ம எப்படி விரல்களை பயன்படுத்தி ஈஸியா எளிமையா எழுதலாம் அப்படின்றத பாரு. நல்ல கவனி, இத மடக்கியும் செய்யலாம், இன்னொரு முறையிலையும் செய்யலாம். உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி செய்யும். இப்ப பாரு, உன்னோட 2 கையை இப்படி எடுத்துக்கோ. இது மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ ஓர் 9 9ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ 1ன்னு போது இந்த விரல மடக்கி பாரு. ஓரு 9 9. இது மடக்கின உடனே எத்தனை விரல் மீதி இருக்குது? 9. அப்போ ஓர் 9. அடுத்தது பாரு, 2வது போது இந்த 2வது விரல மடக்குடாக்குன்னு மடக்குனீங்கன்னா இந்த மடக்குன விரலுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கு? மடக்குன விரலுக்கு இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு? அப்ப 2 9 எவ்வளவு? வெரி குட். அதே மாதிரி 3வது விரலும் போது 3வது விரல மடக்கு. மடக்குன விரலுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்குது? 2. அடுத்த மடக்குன விரலுக்கு இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு? அப்ப 3 9. அதே மாதிரி அப்ப 4 9. வெரி குட். 5 9. புரியுதா? 6 9. ரைட்டா? அடுத்தது இப்ப கவனி, இப்ப மடக்கி செஞ்சோமா? இப்ப எனக்கு மடக்கி செய்யும் போது கொஞ்சம் புரியல அப்படின்னு சொன்னா கவனி, நான் ரெட் கலர்ல இப்படி ஒரு இது வச்சிருக்கிறேன், தெரியுதா? இப்ப ஓரும் போதுன்னா இந்த 1 இருக்கக்கூடிய இடத்துல இதை மாட்டிக்கணும். உன் கையில மருதாணி வைக்கிறீங்களா அது மாதிரி இப்ப இந்த கையில மட்டும் மருதாணி வச்சிருக்கிறேன்னு நினைச்சுக்கோ. அப்ப ஓரும் போது எவ்வளவு? அடுத்தது என்ன பண்றேன் நானு? 2வது விரலுக்கு மாற்றுறேன். ரைட்டா? அப்ப 2வது விரலுக்கு மாட்டும் போது இந்த மாற்ற விரலுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்குது, பின்னாடி எத்தனை விரல் இருக்குதுன்னு பாரு. இப்ப 2 9 எவ்வளவு? அடுத்தது 3 9 எவ்வளவுன்னு பாரு. மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்து யாரு முடியாதவங்களோ அவங்க ட்ரை பண்ணி சொல்லு. 3 9 எவ்வளவு? அடுத்தது 4 9 எவ்வளவுன்னு பாரு. 4 9 எவ்வளவு? அடுத்தது 5 9 எவ்வளவு? 5 9 எவ்வளவு? அடுத்தது 6 9 எவ்வளவு? அடுத்தது 7 9 எவ்வளவு? ரைட்டா? 7 9 எவ்வளவு? 63. அப்ப இப்ப பழக்கமாயிடுச்சா நமக்கு? அடுத்தது 8 9 எவ்வளவு? கேட்கணும் மிஸ், 8 9 எப்படி மிஸ் சொல்றீங்க அப்படின்னா 8வது விரல் நம்ம இது குறிச்சிருக்கிறோம். மிச்சம் எத்தனை விரல் இருக்கு? 9 இருக்குதா? அதனாலதான் 8 பெருக்கல் 9. 8 9 72. அடுத்தது 9 9 9 9 81. அடுத்தது 5 9 எப்படி 90.